NX software training வழங்குபவர் சுரேஷ் ஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NX coordinate system, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மாடலிங். அந்த டைப்ஸ் ஆஃப் மாடலிங்கில் ப்ரிமிட்டிவ் மாடலிங், ஸ்கெட்ச் பேஸ்ட் மாடலிங், ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங், ஹைப்ரிட் மாடலிங், சிங்க்ரனைஸ்டு மாடலிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ரிமிட்டிவ்ஸ்னா என்ன, ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் NX மவுஸ் ஆப்ரேஷன்ஸை பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து NX மவுஸ் ஆப்ரேஷனை பார்த்துருவோம். ஸோ மவுஸ் பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி, இதில் வந்து மவுஸ் பட்டன் 1 அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து மவுஸ் பட்டன் 2, அதாவது ரோலர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இந்த ரோலர் பட்டனை வந்து நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது ஒரு ஃபைலோட நீங்கள் வந்து ஃபைலை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஜூம் இன் பண்ணுறதுக்கு, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மவுஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரொட்டேட்காகவும் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த மவுஸ் பட்டன் 2, மவுஸ் பட்டன் 3 இது ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பேனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். பேனுன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்க்ரீனோட மூமெண்ட் தான். அந்த ஸ்க்ரீன் மூமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் பட்டன் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெனு. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் நம்ம வந்து இன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்க்கலாம். கன்வீனியன்ட்டுக்காக நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் மில்லிமீட்டர்ஸ் யூனிட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபைல் நேம் கொடுத்துட்டு நீங்கள் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாடலிங் விண்டோவில் இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற மெனூஸ், டூல் பார்ஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸ் பட்டன் 1 வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மவுஸ் பட்டன் 1 தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூம் பார்க்குறோம். இப்போ ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸில் ரோலர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, மிடில் மவுஸ் பட்டன், அதை வந்து நீங்கள் ஃபார்வர்டில் ரிவர்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது க்ளோஸாக ஜூம் ஆகும், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து அவுட் சைடில் ஜூம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷனை நம்ம டூல் பார் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே இருக்கு பாருங்கள், அந்த பட்டனில் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது இது மாதிரி ஜூம் இன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் நான் இப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது அந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து லிட்டில் பிட் அவைல போயிடுச்சுன்னா கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஃபிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வித்தின் த ஸ்க்ரீன் லிமிட்டுக்குள்ளார உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது மவுஸ் பட்டன் 2ஐயும் மவுஸ் பட்டன் 3ஐயும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பேன் ஃபங்க்ஷனாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை நான் வந்து பேனை வந்து டூல் பார் மூலியமாகவே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே மேலே இருக்கிற அந்த டூல் பாரில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பேனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லிக்காக உங்களுக்கு மவுஸ் பட்டன் 2 அண்ட் மவுஸ் பட்டன் 3ஐ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பேன் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு தடையும் டூல் பாரை போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ரொட்டேட் பட்டன். இப்போ ரொட்டேட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிடில் மவுஸ் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மவுஸ் பட்டன் 2லையும் நீங்கள் பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ மவுஸ் பட்டன் 2 வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொட்டேட் பட்டனுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டூல் பார் மூலியமாக பண்ணுறதா இருந்தால் டூல் பாரில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாகவும் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீபோர்டில் F7 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகும். அது வந்து ரொட்டேட் ஆப்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மவுஸ் பட்டன் 3ஐ வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஷார்ட்கட் மெனூஸ் ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட் மெனூஸே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதை நமக்கு என்னென்ன பட்டன்ஸ் வேணுமோ அந்த டூல் பார்ஸ், ஸ்பெசிஃபிக் டூல் பார்ஸை மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை டிஃபால்ட்டாக வந்து NXல வந்து சம் ஷார்ட்கட் மெனூஸ் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அடிஷனலாக வேணும்னா நம்ம அதையும் கான்ஃபிகர் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷனில் கஸ்டமைசேஷன் ஆஃப் மெனு பார்ஸ் அண்ட் டூல் பார்ஸ்
அண்ட் ரிப்பன் பார்ஸ் இந்த டைட்டிலில் வரப்போகிற வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம்னா நீங்கள் ஒரு காம்பனண்ட்டை 000 பொசிஷன்லேருந்து கிரியேட் பண்ணிங்கன்னா அது பேர் தான் வந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டை வந்து எக்ஸாக்டாக 000 ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ 50 0 பொசிஷன்லேருந்து நம்ம இன்னொரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது WCSன்னு சொல்லுவாங்க, அதை ஃபஸ்ட்டு வந்து 0 வந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி சம் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம். மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நார்மலாக கேம் மேனுஃபேக்சரிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மாடலிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிமிட்டிவ் மாடலிங், ஸ்கெட்ச் பேஸ்டு மாடலிங், ஃபியூச்சர் பேஸ்டு மாடலிங், ஹைப்ரிட் மாடலிங் அண்ட் சிங்க்ரனைஸ்டு மாடலிங். இதை பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது பிரிமிட்டிவ் மாடலிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிளாக்கு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர் இதை பேஸ் பண்ணி நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை தான் வந்து பிரிமிட்டிவ் மாடலிங்னு சொல்லுவாங்க. இது அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கெட்ச் பேஸ்டு மாடலிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நம்ம ஸ்கெட்சை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். எந்த விதமான ரெடிமேட் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ பிளாக்கு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர் அது மாதிரி பேடு, பாக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுறதாலும் எல்லாமே நம்ம வந்து ஸ்கெட்சில் தான் கிரியேட் பண்ணணும். ஸ்கெட்சில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணி ரிவால்வ் பண்ணி எந்த ஃபியூச்சராக இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்து ஸ்கெட்சில் தான் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் ஸ்கெட்ச் பேஸ்டு மாடலிங்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் பேஸ்டு மாடலிங்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பிளாக்கு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர் இது வந்து பிரிமிட்டிவ்ஸில் போயிடுது. ஆனால் அதே மாதிரி பேடு, பாக்கெட்டு, பாஸு, ஸ்லாட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர் பேஸ்டு மாடலிங் கேட்டகரியில் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஃபியூச்சர் பேஸ்டு மாடலிங்னு சொல்லுவாங்க. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடலிங். ஹைப்ரிட் மாடலிங்கில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரிமிட்டிவ் மாடலிங், ஸ்கெட்ச் பேஸ்ட் மாடலிங், ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங் இதை நீங்கள் மூணையும் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் இதை இந்த மாடலில் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்கெட்ச் பேஸ்ட் மாடலிங், ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங் இது ரெண்டையும் யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை மாடலில் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஹைப்ரிட் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ்டு மாடலிங். சிங்க்ரனைஸ்டு மாடலிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேராமெட்ரிக் ஃபைல் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு அன்பேராமெட்ரிக் ஃபைல் இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹோல் வேண்டாம்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே ஒரு ஹோல் வந்து 50 அந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 100க்கு மூவ் பண்ணால் அந்த ஹோலை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி எடிட்டிங் ஃபீச்சர்ஸ், எடிட்டிங் ரிலவெண்ட்டாக நீங்கள் பண்ண போகிற எந்த ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சிங்க்ரனைஸ்டு மாடலிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து முக்கியமாக வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஃபார்மேட் ஃபைலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வேறு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து எடுத்துகிட்டு வர ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது பிரிமிட்டிவ்ஸ். ஸோ பிரிமிட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிளாக்கு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர் இதுதான் வந்து பிரிமிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட் சைட் நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பேஸ் ஃபீச்சராக தான் யூஸ் பண்ணணும். பேஸ் ஃபீச்சர்னா என்னன்னா, ஒரு மாடல் ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அதோட இனிஷியல் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்காவோ, சிலிண்டராவோ, கோனாவோ, ஸ்பியராவோ இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே அதை தவிர மற்ற இடத்துல எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பிரிமிட்டிவ்ஸ்க்குமே பொசிஷனல் டைமென்ஷன் கிடையாது. அதாவது ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலை, ஒரு பிளாக்கை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்கை மூவ் பண்ணும்போது அதுக்கு டிபெண்ட்டாக இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் மூவ் ஆகும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அந்த பிளாக்கை வந்து ஒரு மிடில் ஆஃப் த காம்போனண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த காம்போனண்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. அப்படின்றப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபெயில் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து பிரிமிட்டிவ்ஸை வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து பேஸ் காம்போனண்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணுங்க. டாப்லேயோ இல்லை மிடில்லையோ இல்லை வேற எங்கேயும் இடையிலலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? NX சாஃப்ட்வேரில் இன்சர்ட்டில் டிசைன் ஃபியூச்சரில் உங்களுக்கு பிளாக்கு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர்னு 1 by 1 இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம NX சாஃப்ட்வேரில் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த மிடில் இருக்கு பாருங்கள், இது பேர் தான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்து 000 பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுனால இது பேர் வந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் ஒன்று தெரியும் ப்ளூ கலரில். ஸோ அந்த ப்ளூ, ரெட் அண்ட் க்ரீன் இந்த 3 கலரில் தெரியுது பாருங்கள், அது பேர் தான் வந்து WCSன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த WCSும் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டமும் 0 பொசிஷனில் தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காம்போனண்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணும்போது
போதும். சப்போஸ் உங்களுக்கு டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து 00ல இருக்கிற மாதிரி WCS ஒரு சர்டன் லொகேஷன்ல மூவ் பண்ணி நீங்க கிரியேட் பண்றது தான் வந்து ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நீங்க வந்து ஃபார்மேட்ல போயிட்டு WCSன்னு போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து எங்க பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு WCS வந்து கிரியேட் ஆகும். அதாவது இந்த 000 பொசிஷன்ல இருக்கிற WCS வந்து உங்களுக்கு நீங்க எந்த லொகேஷன் சொன்னீங்களோ அந்த லொகேஷனுக்கு மூவ் ஆயிடும். இதை தான் வந்து என்ன சொல்றோம்னா ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து மாடல் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், புதுசா ஒரு டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த WCS பொசிஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அதை ஒரிஜினா யூஸ் பண்ணி நீங்க ஃபர்தர் மாடலிங் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஒரிஜினலா வந்து காம்பனண்டோட பொசிஷன் வந்து 000ல இருக்கும். புதுசா ஒரு லொகேஷனை நீங்க டிஃபைன் பண்ணி அதையும் நீங்க வந்து ஆரிஜினா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மாடல் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அசம்பிளி பர்பஸ்க்காக அசம்பிளி கிரியேட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி நம்ம வந்து கேம் மேனுஃபேக்சரிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம MCS அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மெஷின் கோஆர்டினேட் சிஸ்டம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூல எதுவும் கேட்டாங்கன்னா நீங்க அதை வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுங்க. இப்போ பார்க்க போறது பிரிமிட்டிவ்ஸ். ஸோ பிரிமிட்டிவ்ஸ் வந்து இன்சர்ட்ல போனீங்கன்னா டிசைன் ஃபீச்சர்ல போனீங்கன்னா பிளாக் இருக்கும். ஸோ இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் லெஸ்ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ லெஸ்ன்னு வச்சிங்கன்னா அந்த விண்டோ வந்து சின்னதாக தான் இருக்கும். சம் ப்ரிவியூ பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வராது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செட்டிங்ஸ் பட்டன் வந்து மோர் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லா விண்டோலையுமே இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐகான்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஐகான்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஐகான்ஸை வந்து நேமாக நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஹைடு ஷார்ட்கட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இமீடியட்டாக நேம் டிஸ்பிளேவாக உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஓவர் த பீரியட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஐகான்ஸே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரிஜின் அண்ட் எட்ஜ் லென்த்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நம்ம வந்து இந்த பிளாக்கை கிரியேட் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஆரிஜினை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து 000 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கர்சர் லொக்கேஷன் அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து 00வே வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வித்து ஹைட்டுன்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ லென்த்னா எக்ஸ் ஆக்சிஸ், வித்துனா வந்து ஒய் ஆக்சிஸ், ஜெட்னா வந்துட்டு ஹைட்டு. ஸோ இந்த 3 ஆக்சிஸை வச்சு தான் நம்ம இந்த பிளாக்கை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சைஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ இமீடியட்டாக அது வந்து ப்ரிவியூவை காமிக்கும். ஸோ ப்ரிவியூ பட்டனில் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ப்ரிவியூ வந்துடும். உங்களுக்கு இந்த ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பட்டன் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக்கை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே விசிபிளாக தெரியும். சப்போஸ் நீங்கள் ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக்கை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் தடவை வந்து நீங்கள் வந்து பிளாக் கிரியேட் பண்ணால் மறுபடியும் நீங்கள் ஆப்ஷனில் போய் தான் செலக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த டீட்டெயிலும் நான் வந்து அப்ளை பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா அந்த டீட்டெயிலை மட்டும் கொஞ்சம் டைமென்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ சைஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கூட மாற்றிக்கலாம். நீங்கள் ப்ரிவியூ பட்டன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இல்லை நான் இதில் சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த டைமென்ஷனை இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் சைஸஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்து அப்ளையோ இல்லை ஓகேயோ கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட் நேவிகேட்டரில் இது லொக்கேட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து உங்களுக்கு வேண்டாம் நான் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை பார்ட் நேவிகேட்டர்லேருந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் போகலாம். அப்படி இல்லைனா கீபோர்டில் இருந்தும் நீங்கள் வந்து டெலிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் அதே பிளாக்கு தான் போக போகிறோம். 2வது ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2வது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பிளாக் போய்க்கிறேன். ஸோ இன்சர்ட்லாம் பிளாக் போயிட்டு நான் மெனு பார்லேருந்தே ஒர்க் பண்ணுங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா NX வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற மெனு பார்ஸ் எல்லாமே அதோட ஆர்கிடெக்சரோட மிங்கிள் ஆயிருக்குது. ஸோ அந்த ரீசன்னால நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் எதையுமே அவங்க வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது அதே லொக்கேஷனில் தான் இருக்கும். சப்போஸ் எதுவும் அடிஷ்னலாக வரதா இருந்தால் கூட ஆட் ஆன் தான் பண்ணுவாங்களே தவிர ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் மெனு பார்லேருந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் டூல் பார்ஸ்னா கூட உங்களுக்கு வந்து அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு சிஸ்டத்துக்கும் அடுத்த சிஸ்டத்துக்கும் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும். கஸ்டமைசேஷன் பண்ணும்போது ஒரு
டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டூல் பாக்ஸோட லொகேஷன்ஸ் வெரி ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், அதாவது வந்து ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரெலவெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெனு பாரில் எந்த லொகேஷனில் எந்த டூல் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அந்த ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து மெனு பார்லேயே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஓகேங்களா, இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. மெனு பார்லேருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்ஸ் அண்ட் ஹைட்டு. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரிஜின் பாயிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்க்கு ஒரு லொகேஷனையும், அதாவது எக்ஸி ஒய்சி ஜெட்சி அதுக்கு ஒரு லொகேஷனையும், அதோட டயகனல் கார்னர் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் ஜெட் ஆக்சிஸில் நீங்கள் ஹைட்டை கொடுக்க போகிறீங்க. அது உங்களோட டயலாக் பாக்ஸ்லேயே இருக்கும். அந்த டயலாக்ல இருந்து நீங்கள் வந்து இந்த ஹைட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பனண்ட் வந்து உங்களுக்கு பிளாக்காக கிரியேட் ஆகிடும். சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் எந்த டைம்லையும் எந்த இன்ஸ்டன்ட்லையும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். பொசிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த பேஸ் ஃபீச்சருக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் இது மேலே ஏதாச்சும் வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது 2 டயகனல் பாயிண்ட்ஸ். இந்த 2 டயகனல் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸி ஒய்சி ஜெட்சி அந்த பாயிண்ட்டை ஒன்று லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டாப் டயகனல் பாயிண்ட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஹைட்டுன்ற எந்த ஒரு பேராமீட்டரும் செப்பரேட்டாக வராது. ஸோ 2 டயகனல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 டயகனல் பாயிண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த பிளாக் வந்து கிரியேட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரிஜின் பாயிண்ட் வந்து 0 0 0ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ஒய்சி வேல்யூவாகவே நான் கொடுக்குறேன். நான் கர்ஷரில் கொடுத்தேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அந்த ரீசன்னால நான் வந்து வேல்யூவாகவே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸில் வந்து ஒரு 50யும் ஒயில் வந்து ஒரு 50யும் ஜெட்டில் வந்து ஒரு 100 mm கொடுக்குறேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஸோ லென்த் 50, வித் 50, ஹைட் மட்டும் 100 கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக பிளாக் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஹைட்டுன்னு நம்ம எதுவும் செப்பரேட்டாக டிஃபைன் பண்ணுறதுல இந்த ஆப்ஷன் மூலியமாக நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஆப்ஷன் மூலியமாக நம்ம வந்து இந்த பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இது ஓல்டு ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாக ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து ஓல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மாடலிங்கு. ஸோ இப்போ வந்து யாருமே வந்து இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் மாடலிங் மெத்தடாலஜி வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து அப்சல்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பேஸ்ட் மாடலிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து மாடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கிரியேட் பண்ணாலும் மாடல் வந்து எந்த விதமான ஃபெயிலியரும் இருக்காது. ஸோ இன்ஸ்டண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ரிமிட்டிவ்ஸ் மாடலிங் மெத்தடாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதுனாலையும் இன்னொன்று R&Dல நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இன்சர்ட் டிசைன் ஃபியூச்சர், அதில் வந்து சிலிண்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், டயமீட்டர் அண்ட் ஹைட், இந்த ஆப்ஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டரை கிரியேட் பண்ண போகிறோம் அதை டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆக்சிஸ்க்கு போன உடனே ஒரு வெக்டார் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். XYZ 3 டைரெக்ஷன்லையும். இதில் நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சிலிண்டர் வந்து எந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து இந்த சிலிண்டரோட சென்டர் ஆக்சிஸ் வந்து டிஃபைன் ஆகணுமோ அந்த ஆக்சிஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதர் இந்த வெக்டர்லையும் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட ஆக்சிஸ்ல இருந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறமேட்டு ஆரிஜின் பாயிண்ட், அந்த சிலிண்டரோட ஆரிஜின் பாயிண்ட் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து 0 0 கொடுத்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா கர்ஷர் பாயிண்ட் கொடுக்குறதா தான் நீங்கள் கர்ஷர் பாயிண்ட்ல போயிட்டு அந்த கர்ஷர் பாயிண்ட்ல போய் ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷனை ஸ்க்ரீன்லேயே லொக்கேட் பண்ணிங்கனாலும் அங்கேருந்தும் அந்த சிலிண்டர் வந்து கிரியேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த எக்ஸாக்டாக வந்து எனக்கு இல்லை, எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இது வந்து 0 0 தான் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கோஆர்டினேட்ஸ் மூலியமாக இதுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து சிலிண்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சிலிண்டரோட ஆக்சிஸை வந்து நான் வந்து மாற்றணும். நான் வந்து இப்போ வந்து Z ஆக்சிஸில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு இது வந்து X ஆக்சிஸில் வந்து இந்த சிலிண்டரோட சென்டர் ஆக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். அதே சிலிண்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஸ் வரும். அந்த ஆக்சிஸை டீசெலக்ட் பண்ணிவிட்டு புது ஆக்சிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்வர்டில் போகணுமா ரிவர்ஸில் போகணுமா அந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக வந்து சிலிண்டர் நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ எந்த பொசிஷனில் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து பேஸ் ஃபீச்சராக மட்டும்தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஏன் நான் இதை மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் இந்த சிலிண்டருக்கு மேலே நீங்கள் ஏதோ இன்னொரு சிலிண்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேஸ் சிலிண்டர் நவுத்துனீங்கன்னா தான் அந்த டாப் சிலிண்டரும் சேர்ந்து நகரும். ஏன்னா பேரண்ட் சைல்டு டிபெண்டன்சி கிரியேட் ஆகிடும். சப்போஸ் இந்த டாப் சிலிண்டரை வந்து நான் நவுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நவுத்த முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பாட்டம் லெவல் சிலிண்டர். அந்த ரீசன்னால தான் இதை மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிரிமிட்டிவ்ஸ் வந்து அப்சல்யூட் டு நாட் யூஸ் எனிவேர் இன் யுவர் மாடல். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலிண்டரோட செகண்ட் டைப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணாதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த சர்க்கிள் வந்து நான் ஸ்கெட்ச் பேஸ்டாக கிரியேட் பண்ணல. தெர் ஆர் டூ மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அசோசியேட்டிவ் கர்வ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த ஆப்ஷனை மட்டும் இந்த பர்டிகுலர் சிலிண்டர் ஆப்ஷனை நான் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த இன்சர்ட்டில் போயிட்டு கர்வில் போயிட்டு அதில் வந்து அசோசியேட்டிவ் சர்க்கிள் அப்படின்னு இந்த ஆப்ஷனை மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம இன் டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அசோசியேட்டிவ் சர்க்கிள் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். சர்க்கிளை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சிலிண்டரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிளோட டயமீட்டர் நமக்கு தெரியணும். ஸோ அந்த சர்க்கிளோட டயமீட்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சர்க்கிள் வந்து எந்த லொக்கேஷன்ல இருந்து கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது எந்த பிளேன், அதாவது ஃப்ரண்ட் பிளேனா லெஃப்ட் பிளேனா ரைட் பிளேனான்றது அது வந்து ஒரு பிளேனை டிஃபைன் பண்ண சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இதோட டாப் பிளேனே எடுத்துக்கிறேன். அதாவது டாப்னா பாட்டம் சர்க்கிளை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து டாப் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்க்கிளோட டைரக்ஷன் வந்து மாறிடும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூல இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூல இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதோட டயமீட்டர் என்னவோ அந்த டயமீட்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கிள் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்குன்னு இருக்கும். இதில் வந்து ஆர்க்கும் கிரியேட் பண்ணலாம், இதில் வந்து சர்க்கிளும் கிரியேட் பண்ணலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபுல் சர்க்கிள் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து சர்க்கிளாக கிரியேட் ஆகும். ஃபுல் சர்க்கிள் பட்டன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆர்க்காக கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த சர்க்கிளை வந்து நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த சர்க்கிள் கிரியேட் ஆயிடும். பாருங்க நான் ஃபுல் சர்க்கிள் ஆப்ஷனை மறுபடியும் சூஸ் பண்றேன் உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல் சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். நீங்கள் பார்ட் நேவிகேட்டரில் கூட பார்க்கலாம். இந்த சர்க்கிள் வந்து அசோசியேட்டிவாக ஒரு ஆர்க்குன்ற ஆப்ஷன் மூலிமா இப்போ கிரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்சர்ட்டில் போயிட்டு டிசைன் ஃபியூச்சரில் போயிட்டு சிலிண்டரில் போயிட்டு ஆர்க் அண்ட் ஹைட் அந்த ஆப்ஷனுக்கு மறுபடியும் போகிறேன். இப்போ நான் வந்துட்டு அந்த ஆர்க்கை சூஸ் பண்ண போகிறேன். அதை ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஹைட் என்னவோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிங்கன்னா போதும். டிஃபைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்கிள் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். இல்லை வேறு ஏதோ ஒரு சாலிட் பாடி இருக்குது, அதாவது ஏற்கனவே ஒரு சிலிண்டர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது சாலிடாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட எட்ஜை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இன்னொரு சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியும், இன்னொரு சிலிண்டர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சைஸு நீங்கள் வந்து இதோட டைரக்ஷன் இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளோட நீங்கள் டயமீட்டரை சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இதோட ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஹைட்டை சேஞ்ச் பண்ணிங்கனாலும் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிங்கனாலும் சேஞ்ச் ஆகும். நம்ம பார்க்க போகிறது கோன் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிற சிலிண்டரை வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ண சர்க்கிள் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நான் வந்து எதுவும் டெலீட் பண்ணலை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கோஆக்சியல் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கோனில். ஸோ அதை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு அதே சர்க்கிள் நிறைய யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து நான் லிட்டில் பிட் அவையில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோனில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் அண்ட் ஹைட்டு. ஸோ இந்த டயமீட்டர் அண்ட் ஹைட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வெக்டார் டைரக்ஷன் என்னவோ அந்த வெக்டார் டைரக்ஷனை கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்புறம் பேஸ் டயமீட்டர், டாப் டயமீட்டர், ஹைட், அதாவது பேஸ் டயமீட்டர், டாப் டயமீட்டர், ஹைட்.
வந்து பேஸ் டயமீட்டர் என்னன்னு கேட்குது, பேஸ் டயமீட்டர் கொடுத்துட்டேன். டாப் டயமீட்டர் கேட்குது, டாப் டயமீட்டர் கொடுத்துட்டேன். ஹைட்டு கேட்குது, ஹைட்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த 3 டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு கோன் கிரியேட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டாப் டயமீட்டர் 0ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜாக கிடைக்கும். சப்போஸ் இதே வந்து இந்த டாப் டயமீட்டர் வந்துட்டு சம் டயமீட்டர் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஃப்ரஸ்ட்ரம் மாதிரி கிரியேட் ஆகும். அதாவது ஒரு கோனை நீங்கள் கட் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸ் டயமீட்டர், டாப் டயமீட்டர், ஹைட் இந்த ஆப்ஷனை தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கோனில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெரைட்டி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து டயமீட்டர் அண்ட் ஆஃப் ஆங்கிள்னு நான் போகிறேன். டயமீட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் டயமீட்டர் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கோனோட ஆஃப் ஆங்கிள் எவ்வளவோ அந்த ஆங்கிள் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ 15 டிகிரினா 15 டிகிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ட்ரையாங்கிளை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கும். ஆஃப் ஆங்கிள்ன்றதுனால 15 டிகிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் பேஸ் டயமீட்டர் வந்து 13 கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து டாப் டயமீட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 0 கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆங்கிள் வந்து நான் 15 டிகிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இது ஷார்ப் எட்ஜை பேஸ் பண்ணி இந்த கோன் வந்து இப்போ கிரியேட் ஆகும். இதே நீங்கள் வந்து டாப் டயமீட்டர் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆஃப் ஆங்கிளை வச்சு கிரியேட் பண்ணும். பாருங்க, ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்க போகிறோம், பேஸ் டயமீட்டர், ஹைட்டு அண்ட் ஆஃப் ஆங்கிள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் டயமீட்டர் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அது கிளியராக நோட்டேஷன் இருக்கும். என்ன மாதிரி இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது இந்த சிம்பிள்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டயமீட்டர், ஹைட்டு, ஆஃப் ஆங்கிள். அதாவது இதில் வந்து டாப் டயமீட்டர் நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஹைட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப் ஆங்கிள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். இப்போது ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதே வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வேணும், அதாவது டாப் டயமீட்டர், ஹைட்டு, ஆஃப் ஆங்கிள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ பேஸ் டயமீட்டர் நம்ம கொடுத்தோம், இது வந்து டாப் டயமீட்டர் நீங்கள் கொடுத்துட்டு ஹைட்டு, ஆஃப் ஆங்கிள் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ் லைன் நீங்கள் பண்ணலாம். இப்போ டாப் டயமீட்டர் 50 வச்சிருக்கிறேன், ஹைட் வந்து 35 வச்சிருக்கிறேன், ஆஃப் ஆங்கிள் வந்து ஒரு 17 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் தான். ஸோ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் டயமீட்டர் தெரியும்னா பேஸ் டயமீட்டர் வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு டாப் டயமீட்டர் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் டாப் டயமீட்டர் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து சம் ஃபியூச்சர்ஸை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு R&D ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு சிலிண்டர் வேணும்னா நீங்கள் அப்போ போய் ஸ்கெட்சில் போய்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்போ வந்து சிலிண்டர்லேயே கூட பண்ணுவாங்க. நார்மலாக R&D ப்ராஜெக்ட்டில் யாருமே வந்து ஸ்கெட்ச் பேஸ்டு மாடலிங் போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இட் வில் டேக் ஏ லாட் ஆஃப் டைம். இன்னொன்று வந்து டிசைன் ரெலவெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிங்கன்னா அதோட கன்சிக்யூட்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணுன்ற அந்த ரெக்குயர்மெண்ட் வரும். அந்த ரீசனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பேஸ்டு மாடலிங் போவாங்க. இல்லைனா ப்ரிமிட்டிவ் மாடலிங் போகிறதே ஓகே தான். பட் ஆனால் அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்து ரீஒர்க்குன்னு வந்துச்சுன்னா அதில் நிறைய ரீஒர்க் வரும். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகாது. ஸோ ரீஒர்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பேஸ்டு மாடலிங் தான் எப்பயுமே வந்து சேஃப். ஸோ ப்ரிமிட்டிவ் மாடலிங்கில் வந்து உங்களுக்கு ரீஒர்க் வந்துச்சுன்னா நிறையா வரும். அதே மாதிரியே வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ டு டூ தட். பார்க்க போகிறது 2 கோஆக்சியல் ஆர்க்ஸ் பார்க்க போகிறோம். 2 கோஆக்சியல் ஆர்க்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 சர்க்கிள் இருக்கணும், இல்லைன்னா 2 ஆப்ஜெக்டோட எட்ஜ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கோன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். 2 கோஆக்சியல் ஆர்க்ஸ் அப்படின்னா 2 சர்க்கிள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு பேஸ் சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், அந்த சர்க்கிள் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ புதுசாக வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த சர்க்கிள் வந்து அதே கான்சென்ட்ரிக்காக அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. அது ஒரு சர்டன் ஹைட்டில் இருக்கணும். சர்டன் ஹைட்டில் இருந்தால் மட்டும்தான் அதால் வந்து ஒரு கோனை கிரியேட் பண்ண முடியும். சேம் கோப்ளானர் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் கோன் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புதுசாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி அந்த பிளேன் மேலே ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளேன் இருக்குது. ஸோ அந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட அந்த பிளேனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பிளேனை ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிளேன் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து நான் எடுக்கணுன்றதுக்காக இப்போ வந்து டெம்பரவரி இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்செட்ன்ற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம் பிளேன் கிரியேட் பண்ணுற மெத்தடாலஜியில். இப்போ செலக்ட் பிளேன்னு கேட்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேனை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ன்னு கேட்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 30 கிரியேட் பண்ணுறீங்களா, 50 கிரியேட் பண்ணுறீங்களா, என்ன ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்து பிளேன் வேணுமோ அந்த பிளேனை வந்து நீங்கள் அந்த ஹைட்டுக்கு கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் 25க்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல் சர்க்கிள் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபுல் சர்க்கிள் வரும். இல்லைனா வெறும் ஒரே ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆர்க்கோ ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆர்க்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு தேவை ஃபுல் சர்க்கிள், அதனால் நான் ஃபுல் சர்க்கிள் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் டாப் வியூவில் வச்சு ட்ரா பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் டாப் வியூக்கு போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் வியூ அந்த ட்ரைமெட்ரிக் வியூ அந்த ஆப்ஷன்லேருந்து நான் வந்து டாப் வியூவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற சர்க்கிள்லேருந்து அதோட சென்டர் பாயிண்ட்லேயே நான் வந்து இன்னொரு சர்க்கிள் ஒன்று நான் புதுசாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். நான் சர்க்கிள் வந்து கான்சென்ட்ரேட்டாக நான் கிரியேட் பண்ணல, கொஞ்சம் லிட்டில் பிட் அவேல தான் நான் கிரியேட் பண்ணுறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் சென்டரில் கிரியேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஃப்ரெஷ்டமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் தள்ளி கிரியேட் பண்ணிங்கனாலும் அதே ஷேப்பை தான் எடுத்துக்கும், அதே மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் தள்ளி கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டேப்பராக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவும் ஸ்ட்ரைட் ஆங்கிளில் தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கோன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து டயாமீட்டரை மட்டும்தான் இந்த ப்ரொஃபைல்லேருந்து அதை எடுத்துக்குமே தவிர ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கோன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த இப்போ பாருங்கள் நான் Z ஆக்சிஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், டாப் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன், பாட்டம் ப்ரொஃபைலும் செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கும். ஸோ இது கான்சென்ட்ரிக்காக இருந்தால் கான்சென்ட்ரிக்காக வரும், அப்படி இல்லாட்டாலும் அது வெர்டிகலாக தான் வரும். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இந்த பாட்டம் சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் டச் பண்ணிக்கிட்டு எனக்கு எக்ஸாக்ட் சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டையும் பாட்டமில் இருக்கிற பேஸ் சென்டர் பாயிண்ட்டையும் டாப் சென்டர் பாயிண்ட்டையும் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த கோன் கிரியேட் ஆகும். இல்லைனா இது வெர்டிகலாக தான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்குது, டாப்பில் வந்து ஒரு இங்கே ஏற்கனவே போட்ட ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு கோன் ஒன்று இருக்குது. இந்த கோனையை நான் எடுத்து நான் வந்து ஒரு இன்னொரு கோன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது 2 கோஆக்சியல் ஆர்க்ஸ் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கோன் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு சர்க்கிளையும் ஒரு எட்ஜையும் யூஸ் பண்ணி நான் இந்த கோனை கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாட்டம் எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன், இங்கேருந்து இந்த சிலிண்டரோட இந்த கோனோட டாப் எட்ஜை செலக்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள் இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கோன் ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து டைரெக்ஷன் வந்து நீங்கள் வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் டயமீட்டர் இங்கே ஆல்ரெடி டிஃபைன் ஆகிடுச்சு, பாட்டம் டயமீட்டரும் டிஃபைன் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வெர்டிகலாக மட்டும்தான் வரும், வேறு எதுவும் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து கோன் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல். இப்போ ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸ்பியரில் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆர்க்கு, இன்னொன்று வந்து சென்டர் பாயிண்ட் அண்ட் டயமீட்டர், 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஷோ ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா இதுலேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் அண்ட் டயமீட்டர். சென்டர் பாயிண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கோ இல்லை வந்து ஒரு ஆர்க் இருக்கோ, எப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சென்டர் மார்க் இருக்கும். ஸோ அப்போ அந்த சென்டர் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸ்பியர் கிரியேட் ஆகும். இப்போ நான் பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ டயமீட்டர் எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து டயமீட்டர் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் பாருங்கள். ரெண்டாவது வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டு டயமீட்டர் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் டயமீட்டர் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அந்த சைஸுக்கு இந்த காம்போனண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ பார்ப்போம், மார்க்கு பற்றி பார்ப்போம். ஸ்பெரிக்கல் ஆப்ஷனில் இருக்கிற மார்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் ஆப்ஷன் போய்க்கிறேன். ஏற்கனவே இருக்கிற அந்த சர்க்கிளையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் ஆர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிளாக இருந்தாலும் இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள்
ஸோ இந்த ஆர்க்கில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஆர்க்குன்னு கேட்கும்போது இந்த ஆர்க்கை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி சென்டர் பாயிண்ட்டு இந்த சர்க்கிளுக்கு இருக்கிறதுனாலையும் இன்னொன்று வந்து டயமீட்டர் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனாலையும் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதே வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுல் சர்க்கிள் வச்சு பண்ணேன். இப்போ பாருங்கள் ஆஃப் சர்க்கிள் இல்லை ஒரு குவார்டர் சர்க்கிளில் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கூட கிரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்பியர் போகிறேன், அதே சேம் ஆர்க் ஆப்ஷனுக்கு போகிறேன், ஆர்க்கை செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பியர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ்ஸ் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்கிறோம். இது வந்து அப்சல்யூட் மெத்தட், அதனால் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். எப்பயுமே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.